ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு திருப்பதி யூடியூப் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படி எவ்வளோ சாஃப்டாக அழகான ட்ரை ஃப்ரூட் கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அதுக்கு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டம்ளர் சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ண சுகரை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் 4 முட்டை உடைச்சிக்கலாம். முட்டை ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா 4 மணி நேரம் எடுத்து வெளியே வச்சிடணும். அப்படி இல்லைனா நம்ம செய்கிற கேக் கரெக்டாக பர்ஃபெக்டாக வராது. 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டையை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். அதுக்கப்புறமா இதில் நம்ம பவுடர் பண்ண சுகரை எடுத்து 1 டம்ளர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா திருப்பணும் அரைச்சிக்கலாம். 1/2 டம்ளர் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம அரைச்சது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பட்டர் ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம எடுக்கிற அந்த பாக்ஸை A4 ஷீட் வச்சு கட் பண்ணிக்கலாம். அந்த கரெக்டான ஷேப் வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த A4 ஷீட் மேலே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கரெக்டாக எல்லா தோலையும் ஸ்ப்ரெட் பண்ணி கரெக்டாக லெவல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டர் ஷீட் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து தனியாக வச்சுக்கலாம். மைதா மாவு முன்ன சர்க்கரை 1 டம்ளர் எடுத்த டம்ளர்லேயே மைதா மாவு 1 டம்ளர் எடுத்துக்கலாம். ஒரு பவுல் வச்சு அதில் நம்ம அரைச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ மைதா மாவு 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். ஈனோ 1 பேக்கெட் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஆடாக மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம கேக் ரொம்ப ஆடாக இருக்கும், லூஸாக இருக்காது. மெதுவாக அப்படியே சைடில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிக்கலாமல் நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு 10 நிமிஷம் அந்த தனியாக வச்சிடலாம்.
இப்போ முந்திரி, பாதாம், திராட்சை, ஏலக்காய். முந்திரி, பாதாம், திராட்சை இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பட்டர் ஷீட் எடுத்து அந்த பாக்ஸில் கீழே அடியில் வச்சு கரெக்டாக இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மாவு இதை வந்து கரெக்டாக ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றுற அந்த மாவுனுடைய அளவு வந்து முக்கால்வாசி இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற கேக் வந்து பேக் ஆகி மேலே வரப்போ ரொம்ப வெளியே வராமல் இருக்கும். முக்கால்வாசி ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே டெக்கரேட்டுக்காக முந்திரி, இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு குக்கரில் மணல் ஆட் பண்ணிக்கலாம். மணலுக்கு பதிலாக நீங்கள் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், கல் உப்பு. மணல் ஆட் பண்ணிட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து மூடி வந்து லெதர் போடக்கூடாது, மேலே விசில் போடக்கூடாது. அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கலாம், ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். அப்படியே ஃப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அடியில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்ச அந்த மாவினுடைய பாக்ஸ் எடுத்து கரெக்டாக குக்கருக்குள்ளே வச்சிடலாம். வச்சு மூடி போட்டுடலாம். வெயிட் வைக்கக்கூடாது, மேலே விசிலும் போடக்கூடாது. மீடியமாக தீயை வச்சு ஒரு 1/2 நேரம் வேச்சிக்கலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கம்பி வச்சு நல்லா குத்தி பார்த்துக்கலாம். வேகலைன்னா மாவு அப்படியே இருக்கும், வெந்திருக்கு நல்லா. இப்போ நம்ம அந்த பாக்ஸ் எடுத்து கீழே வச்சுக்கலாம் தனியாக. நல்லா ஆற விட்டுருங்க, சூடாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சைடில் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி சைடில் இருக்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள் நம்ம செஞ்சுருக்க கேக் வந்து. இப்போ ஒரு பிளேட் வச்சு அது அப்படியே கவுத்து போட்டுக்கலாம். மேலே இருக்க அந்த பாக்ஸ் எடுத்துடலாம். இப்போ நம்ம போட்ட பட்டர் ஷீட் வந்து எடுத்துடலாம். ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். நீங்களே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.